நித்தியம் அஸ்திரயோக்யாந்தரேஸ்வபி. அது மட்டும் இல்ல, சுவாமியுடைய குணங்கள் எப்படின்னா புத்திமானு, சுவாமிக்கு புத்தி அதிகம். மதுராபாஷி, பேசுறதே இனிமையா பேசுவார், வள்ளு வள்ளுன்னு யாருக்கும் விழமாட்டார். அதற்கு மேல பூர்வபாஷி பிரியம்பதா. ஒருத்தர் என்னைக்கோ ஒரு நாள் அவர்கிட்ட சண்டையை போட்டுட்டு போயிட்டார். அவரை இன்னைக்கு ஒரு கல்யாணத்துல பார்த்திருப்பார். பார்த்த உடனே என்னன்னா, அவனுக்கு சண்டை போட்டானே, நம்ம ஏன் போய் பேசணும், இப்ப அவனா வந்து பேசட்டும்னு சுவாமி காத்துட்டு இருக்க மாட்டார். அவன் மனசுல துவேஷபாவத்துல தான் இருக்கான். ஆனா சுவாமி என்ன பண்ணுவார், அவன் துவேஷம் பண்ணா பண்ணட்டும், நம்ம போய் பேசிடுவோம்னு பூர்வபாஷி பிரியம்பதா, முன்னாடி போய் பேசி விடுவார். அவனுக்கே லஜ்ஜையா இருக்கும், என்னடா அது இப்பதானே அவன்கிட்ட சண்டை போட்டோம், அவன்கிட்ட நம்ம பேசாம இருக்கோம், மனசுல துவேஷத்தை வேற வச்சுட்டு இருக்கோம், ஆனா எதுவுமே நடக்காதது போல இவர் வந்து பேசுறாருன்னு அந்த பார்ட்டிக்கு வெக்கமா இருக்கும். அப்படி முன்னாடி போய் சுவாமி பேசி விடுவார். அது சொந்தக்கார ஜனங்களா இருந்தாலும் பந்து ஜனங்களா இருந்தாலும் வெளியில இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, பூர்வபாஷி பிரியம்பதா வீரியவான்ன ச வீரியேன மகதா ஸ்வேன விஸ்மிதா. அப்பேற்பட்டது வீரியவானா இருக்கக்கூடியவர் ராமர். அதுவும் இல்லாம சுவாமியினுடைய வாக்கிலிருந்து பொய்யே வராது. நச்சான்றித கதோ வித்வானு, விஸ்வாமித்திரர் கதை சொல்ல போறார். சுவாமி என்ன சொல்லிட்டார், நிஜமான கதையை தான் நீங்க சொல்லணும். ஏன்னா சுவாமிக்கு விளையாட்டாக கூட ஒரு ஒரு கற்பனை கதையை சொல்லக்கூடாதுங்கிற, அதனாலேயே சுவாமிக்கு சொல்ற காலத்துல அவர் ஸ்கந்தோத்பத்தி, கங்காவதரணம் முதலிய கதைகளை சொன்னார். சுவாமிக்கு நிஜ கதை தான் பிடிக்கும், ஏன்னா அதுல பொய் இருக்கக்கூடாது. ஏன்னா சுவாமி ஆரம்பத்திலேருந்து என்ன ஒரு சங்கல்பம்னா, தன்னுடைய வாக்குல இருந்து பொய்யே சொல்றது இல்லைன்னு வச்சுட்டு இருக்கார். தேவியதை பின்னாடி சொல்ல போறா. சுவாமி ராமோ விக்கிரகவான் தர்மஹா. ராமர் எப்படின்னா சத்தியத்திலேயே சத்தியத்தை கடைபிடிக்கக்கூடியவர். தேவி பின்னாடி சொல்ல போறா. அவர் வாக்குல இருந்து பொய்யே வராது, சத்தியம் மட்டும்தான் வரும். அதற்கு மேல பின்னாடி ஜட்டாயுசுக்கு சொர்க்கத்தை கொடுக்கிற காலத்துல சுவாமி சொல்றாரு, கச்சலோகான் அனுத்தமானு சொல்றார். நீ எந்த லோகம் வேணுமோ போய்க்கோ. அங்க யாராவது கேட்டான்னா, எப்படா இந்த பட்சி பிணத்தை கொத்தி திக்கக்கூடியதான இந்த பட்சி என்னமா அந்த லோகத்துக்கு வந்ததுன்னு யாராவது கேட்டான்னா, ராமர் அமிச்சான்னு சொல்லி அந்த கேட்டை திறந்து விட்டு உன்னை உள்ள போக விடுவான், நீ கிளம்பி போனார். இந்த கதை சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒருத்தர் கதை சொன்னார், இதை ஒருத்தர் கேட்கிறார், என்னமா ஒரு மனுஷன், ராமரை நீங்க ஆரம்பத்திலேருந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன், அவன் மனுஷனாக நடிக்கிறான், தசரதனுடைய பிள்ளையாக இருக்கான் தானே சொல்லிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட ராமர் என்னமா ஒரு பட்சிய எந்த லோகத்துக்கு வேணாலும் நீ போல்னு சொல்ல முடியுமான்னர். அந்த சக்தி இருக்கா ஒரு மனுஷனுக்குன்னார். உடனே அந்த கதை சொல்றவர் மறுநாள் கதையில சொல்ற, மனுஷனால முடியாது, சக்தி இல்லாம முடியாது, ஆனா ஒரு காரியம் பண்ணா முடியும். என்ன காரியம்னா, பிறந்ததுலேருந்து ஒருத்தன் பேசிட்டு இருந்தானா அவன் வாக்குனால எதை சொன்னாலும் அது சத்தியமாகும். பகவான் ஆரம்பத்திலேருந்து சத்தியத்தை மட்டுமே பேசிட்டு இருக்கிறதுனால அவரால் அந்த லோகத்துக்கு அந்த பட்சியை அனுப்ப முடியும்னர். ஏன்னா ராமர் பிறந்ததுலேருந்து பொய்யே சொன்னது கிடையாது, சத்தியத்தை மட்டுமே கடைபிடிக்கிறவர். தீனானுகம்பி தர்மஜா, தர்மம் தெரிஞ்சவர், தீனானுகம்பிங்கிறார். ராமதாசர் பாடுறார், தீன தயாளோ தீன தயாளோ தீன தயா பர திவ தயாளோ. இந்த ராம குணத்துல ஒண்ணு பெரிய குணம் எதுன்னா தீனதயாளுக்கும். தீனர்களுக்கு கை கொடுத்து கூப்பிடணும், கை கொடுத்து தூக்குவாரா. ஒரு வாத்தியார் இருக்காருன்னா அந்த வாத்தியார் ஒரு குழந்தைய நான் பாஸ் பண்ண வச்சுட்டேன்னு சொல்றது எந்த குழந்தையா இருக்கணும்னா, 100 மார்க்கு வாங்கக்கூடிய ஒரு பையனை அந்த வாத்தியார் நான் பாஸ் பண்ண வச்சுட்டேன், அவனுக்கு நான் நிறைய மார்க் போட்டிருக்கேன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவன் படிப்புலயே அவனுக்கு 100 மார்க்குக்கு, நீ 100 மார்க்குக்கு கொஸ்டின் பேப்பர் வச்சுருக்க, அவன் 102 மார்க்குக்கு எழுதியிருக்கான், அவனை போய் நான் ஒரு பாஸ் பண்ண வச்சுட்டேன், அவனுக்கு மார்க் போட்டுட்டேன்னு சொல்றதுல பெருமையே கிடையாது. யாரை காப்பாற்றணும்னா 30, 35, 20, 22 இருக்கிற அந்த பார்டருக்கு கீழே இருக்கிற குழந்தைய அந்த பேப்பர் இருக்கிற வாத்தியார் கருணையினால அவனுக்கு மேல 32 இருக்கும், மேல ஒரு 3 மார்க்கை போட்டு 35 போட்டு பாஸ் பண்ண வச்சாருன்னா அதற்கு பேர் தான் கருணை, அதற்கு பேர் தான் காப்பாத்துறது. அது போல பகவான் என்ன பண்றாருன்னா தீனானுகம்பி, தீனதயாளுன்னு பகவானுக்கு ஒரு திருநாமம். யாரை காப்பாத்துறதுனாலன்னா வாழைப்பழம் இல்லை, வாழைக்காய்க்கு முன்னாடி இருக்கான் அந்த சுக்ரீவன். அந்த ரிஷிமுக பர்வதத்துல பம்பா தீரத்துல
அவனுக்கு கை கொடுத்து பகவான் தூக்குறாரே, அதுதான் அவனை காப்பாத்துறாரே, அவன் மேல தோல்ல அவன் கை கொடுத்தான். அவன் கொடுத்தது ஆச்சரியம் இல்லை. ஆஞ்சநேய சுவாமி அவரோ சொல்றார், நீ கை கொடுக்காதறாங்கிறார். அதையும் தாண்டி அவன் கையை கொடுத்து தோல்ல கையை போடுறான், சமாசனத்துல உட்காந்து பேசுறான். அதெல்லாம் பகவான் ஏத்துக்கிறார். அவனை மித்திரனா ஏத்துக்கிறார், ஃப்ரெண்டா ஏத்துக்கிறார். அப்படி ஏத்துக்கிறாரே, அவன் எங்க இருக்கான், இந்த குரங்கு எங்க இருக்கு, அந்த குரங்குக்கு அவர் மித்திரன்னு ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கார். அப்ப என்னன்னா, இதுலதான் பகவானுடைய அந்த தீனதயாளத்துவங்கிற அந்த குணம் சித்திக்கிறது. ஏன்னா குரங்குக்கு இவ்வளோ மரியாதை கொடுத்திருக்காரு, வாழைக்காய்க்கு மண்ணாடுறான், அவனுக்கு அந்த அகண்டதான வானர ராஜ்யத்தை கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, தீனானுகம்பி தர்மஜா. இத பகவான் என்ன பண்ணலான்னா, வாலியே இதை சொல்ல போறார், நீ அசட்டுத்தனமா என்ன பண்ணிட்ட, என்னுடைய தம்பியான சுக்ரீவனை போய் சக்கியம் பண்ணிட்ட. அவன் சக்தனே கிடையாது, அவனுக்கு தெம்பே இல்லாதவன், கோழவன். நீ என்ன பண்ணியிருக்கணும்னா, ஒரு சாமர்த்தியசாலியா இருந்தேன்னா என்ன சக்கியம் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா நான் தெம்புடையம். ராவணனையே தன்னுடைய கையிடுக்குல போட்டு கொண்டு வந்து அங்கதனுக்கு தொட்டில் மேல விளையாட விட்டவனா, அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி இந்த வாலி. அந்த வாலி சொல்றான், நீ என்ன சக்கியம் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணுவேன்னா, ஒரு சேரை போட்டு ஒன்று உட்காத்தி வச்சுட்டு யாருன்னு கேட்டுப்பேன், எந்த திக்குன்னு கேட்டுப்பேன், நேரா ராவன்கிட்ட போய் அந்த சீத்தையை இருக்காளான்னு கேட்டு அந்த தேவியை அங்கேருந்து எடுத்துன்னு வந்து டைமர் ஆன் பண்ணிவிட்டு இத்தனை காரியமும் பண்ணி உனக்கு தேவியை உன் கையில கொண்டு வந்து ஒப்படைச்சு விடுவேன். இத்தனை மணிக்குள்ள உனக்கு 2 கெடாகரங்க விட்டு விசிற சொல்லுவேன். நீ சொன்ன டயத்துக்குள்ள வந்து தேவியை உன்கிட்ட ஒப்படைப்பேன். இது என்னால முடியும். அதுவே இந்த சுக்ரீவன் இருக்கானே, அவனால இது எதுவுமே முடியாது. ஆனா நீ அவனுக்கு கை கொடுத்து தூக்கிட்டு இருக்க, நீ எங்கிட்ட பண்ணியிருக்கணும் அப்படின்னு வாலி சொல்றான். சுவாமியே அதை பண்ணினார்னா இந்த தீனதயாளத்துவம் சித்திக்கணும். அது மட்டும் இல்ல, தீனானுகம்பி தர்மஜா, தர்மம் தெரிஞ்சவனா இருக்கிறதுனாலதான் சுவாமி அந்த வாலிய வதம் பண்ணி சுக்ரீவனை கை கோர்த்துண்டார். அவரை நினைச்சா பலம் இருக்கக்கூடிய வாலிய சக்கியம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா உண்மையா தர்மம் யார் பக்கம் இருக்குன்னா அந்த சுக்ரீவன் பக்கம் இருக்கு. அதனாலேயே சுவாமி வாலிய வதம் பண்ணிவிட்டு இந்த சுக்ரீவனுக்கு கை கொடுக்கிறார். தீனானுகம்பி தர்மஜா, தீனர்களை காப்பாற்றுறவன், நித்தியம் பிரகிருக்கியவான் சுஷிகி, இப்படி பாமருடைய குணங்களை முழுக்க சொல்றார். அது மட்டும் இல்ல, ராஜ்யத்துல என்னென்ன நித்தியபடி நடக்கிறதுங்கிறத பகவான் வந்து பாப்பாராம். ஆய கர்மா அனுபாயக்யா சம்பிருஷ்டவ்யய கர்ம கிருத்து வைகாரிகானாம் ஷில்பானாம் விக்ஞாதார்த்த விபாகவித்து. அன்னன்னைக்கு என்ன வரவு செலவுன்னு சுவாமி பாப்பார். பார்த்து அதை சரி பார்த்து வரவு வர வேண்டியது இருந்தா உடனே அதை நோட் பண்ணி உடனே அதை வர வைக்கிறதுக்கு உண்டான வழியை பார்ப்பார். செலவு இருந்ததுன்னா அதை 2 நாள் தள்ளி போடுவார். இதுதான் ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடியவனுக்கு உண்டான திறமை. அதை சுவாமி நித்தியபடி பண்ணுவார். இந்த வால்மீகி சொல்றாரு, அப்பேற்பட்ட புத்திசாலி ராமர். தமேவ அவரத சம்பன்னம், இப்படி குணங்களை உடைய அந்த ராமரை இந்த பூமாதேவி என்ன ஆசைப்பட்டான்னா, தன்னுடைய இந்த பூமியை அந்த ராமர் ஆள, இத்தனை குணங்கள் உடைய ஒருத்தர் தன்னை ஆளணும்னு அவாசப்பட்டாங்கிற. தமேவ விரத சம்பன்னம் பிரதிருஷ்ய பராக்கிரமம் லோகபாலோபமம் நாதம் அகாமயத மேதினி. பூமாதேவி ஆசைப்படுறா தன்னை இந்த ராமர் ஆளணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராஜாவாக பண்ணிக்கணும்னு அந்த பூமாதேவி ஆசைப்படுறா. இத்தனை ராமகுணங்களை சொல்றா. எதற்காக இந்த குணம்னா, முதல் பக்தியே பிரகலாத சுவாமி சொல்றார் சிரவண பக்தி. அதற்கப்புறம் தான் மீதி எல்லா பக்தியும், சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணம், மீதி 9 பக்தியில மீதி எல்லாம் பின்னாடி போறது. முதல் பக்தி சிரவண பக்தி. இந்த பகவானுடைய இந்த குணகணங்களை கேட்டா என்ன ஆகும்? இத்தனை குணங்களை ராமருடைய குணங்களை வர்ணிக்கிறார். இந்த குணங்களை கேட்டா என்ன கிடைக்கும் நம்மளுக்குன்னா, கேட்டாலே புண்ணியம். அவ்வளோ நல்ல குணங்கள் இது மனுஷனால சாத்தியப்படாது. இத்தனை குணங்கள் ஒரு மனுஷனுக்கு பகவான் அவதாரம் பண்ணியிருக்கா. அவன்கிட்ட இருக்கிற அந்த குணகணங்களை எடுத்து வர்ணிக்கிறார் வால்மீகி. இந்த குணங்கள் எல்லாம் கேட்கறதுக்கே புண்ணியம் வேணும். கேட்டா என்ன ஆகும்னா, கோபிகா கீதத்தை சொல்றா, தவ கதா அமிர்தம் கிருஷ்ணா தப்த ஜீவனம் கவிபீரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்களம் கிருஷ்ணா ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தியே கிருஷ்ணா புரிதா ஜனா. கோபிகள் பகவான் மறைஞ்சுவிட்டார். கோபிகா கீதம் 18 ஸ்லோகத்தினால பகவானை கூப்பிடுறா.
பகவான் வரப்போற வரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்துல அவ என்ன பிரார்த்தனை பண்றான்னா, எனக்கு எப்பொழுதும் என்ன வேணும் எங்களுக்குன்னா, தவ கதாமிருதம் தப்த ஜீவனம். நீ போன உத்தரட்சணமே நாங்கெல்லாம் ஜீவனை விட்டுருப்போம் கிருஷ்ணா, ஆனா இன்னைக்கு ஜீவனோட இருக்கும். எதனால இருக்கோம்னா தவ கதாமிருதம், உன்னுடைய கதையை அன்னன்னைக்கு கிருஷ்ணர் வெண்ண திருடினா, மாடு மேய்ச்சா, கண்ணு மேய்ச்சா, இன்னைக்கு அந்த அசுரனை வதம் பண்ணா, இன்னைக்கு தேனுகாசுரனை வதம் பண்ணினா, இன்னைக்கு வத்சாசுரனை வதம் பண்ணான்னு அன்னன்னைக்கு அந்த கதைகளை அன்னன்னைக்கு நடந்த லீலையே மறுநாள் காலத்தால மெட்டு கட்டி தயிர் கடையும் போது பாடிவிடுவா, வெண்ணெய் கடையும் போது பாடுவா. அப்படி அந்த குணகணங்களை கேட்டு 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 ஜீவன் தங்கி இருக்கு. தவ கதாமிருதம் தப்த ஜீவனம், நீ பிரிஞ்சு போனோன்னு ஜீவன் போயிருக்கும், அந்த குணத்தை கேட்டு ஜீவன் தங்கி இருக்கு. அது யார் பண்ண அந்த குணகணங்கள்னா கவிபீரீடித்தம் கல்மஷாபகம். அது உள்ள போய் என்ன பண்றதுன்னா கெட்டதெல்லாம் போக்குறது. உள்ள இருக்கக்கூடிய காமம் குரோதம் மீது எல்லா விதமான கெட்டதெல்லாம் போக்குறது காது வழியா போறது. தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபீரீடித்தம் கல்மஷாபகம். உள்ள போய் இந்த கெட்டதை போக்குறது மட்டும் இல்ல, அது நீங்க இன்னைக்கு கதை கேட்கிறீங்க சார், நாளைக்கு ஆத்துக்கு கார்த்தால போன பிறகு இப்ப கதை கேட்டாச்சு, நல்ல குணங்கள்லாம் காது வழியா உள்ள போயிடுத்து. இந்த உள்ள போன குணங்கள் எப்பத்த பாபத்தை போக்கும் கல்மஷத்தை போக்கும்னா ஆத்துக்கு போன அப்புறமா, இல்ல அடுத்த ராமநவமிக்கா, இல்ல அடுத்த வருஷமா, எப்ப போக்கும் இந்த பாபத்தை போக்கும் அந்த கல்மஷத்தை போக்கும்னா ஸ்ரவண மங்களம். ஸ்ரவணே சதி மங்களம்ங்கிற கேட்டு இருக்கிற காலத்திலேயே நம்மளை அறியாமலோ அறிஞ்சோ செய்த பாவங்கள் அத்தனையும் இந்த பகவத்குணம் போக்கிவிடும். நீ அதுல ஸ்ரத்த இருந்து கேட்டாலும் ஸ்ரத்த இல்லாம கேட்டாலும் எப்படி அந்த பகவன் நாமா பாபத்தை போக்குமோ, அது போல இத்தனை பகவத் நாமம், பகவன் குணன், பகவத் லீலையெல்லாம் இருக்கே, என்ன பண்ணும்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண பாபங்களை போக்கிவிடும். அப்பேற்பட்டதான் இந்த ராமகுணத்தை வாய்கொள்ளாம வர்ணிக்கிறார். தசரதன் ஒரு நாள் கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிறார். இந்த பூமி தன்னை ராஜாவாக பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட காலத்திலேயே தசரதன் என்னன்னா கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிறார். நர தெரியுது. அப்பதான் தெரியுது அவர் நம்மளுக்கு வயசாயிடுத்து. உடனே என்ன நினைக்கிறார், தன்னுடைய குழந்தையான ராமருக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும்னு மனசுல தீர்மானம் பண்ணிக்கிறார். பாண்டரஸ்யா தபத்ரஸ்ய சாயாயா ஜரிதம் மயா ஜனோ ஜனோத்யோத்ருஷ்ய சன்னாதோ விமானம் கம்பயன் நிவா. அப்படி இந்த செய்திய ஜனங்கள் இடத்துல தெரிவிக்கிறார். நான் எனக்கு வயசான காரணத்தினால என்னுடைய ஸ்தானத்தை பொதுவா சபையில விட்டு கொடுக்கிறார். தன்னுடைய ஸ்தானத்தை என்னுடைய மூத்த பிள்ளையான ராமருக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்றதாக தீர்மானம் பண்ணியிருக்கேன்னு சொல்றார். சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னா விமானம் கம்பயன் நிவா, அவரோட கொடைக்கீழ் தானே உட்கார்ந்து இருக்காரு. அந்த விமானமே அப்படியே ஆடுறது, கிடுகிடு கிடுகிடுன்னு ஆடுறது. எதனால ஆடுறதுன்னா சொன்னோன்னு அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் சபையில இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களுக்கும் சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா ராமர் நமக்கு ராஜாவாக வரப்போறாரேங்கிற ஒரு சந்தோஷத்துல அப்படியே அவளுடைய சந்தோஷம் வெளிப்படுத்துற விதம் அங்க இருக்கிற சபையே நடுங்கிறது. உடனே அந்த தசரதனுக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. ஏன்னா ஒருத்தர் விஆர்எஸ் வாங்கிக்க போறான்னா ஆபீஸ்ல இருக்கிறவா என்னன்னா அவர் வழி அனுப்பி வைக்கிறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறது விஷயம் வேற. அவர் போனான்னா ரொம்ப சந்தோஷப்பட்டான்னா என்ன அர்த்தம்? அவர் ஆபீஸ்லேருந்து கிளம்புறான்னா நீங்க போயிட்டு வாங்க ரொம்ப சந்தோஷம், வருத்தப்படா விடை கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷம், இப்பயாவது கிளம்புறேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் வருத்தப்படுவார். அதே போல இந்த தசரதன் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு கொடுக்கிறார். ஆனா அந்த ஜனங்கள்லாம் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறா. உடனே இந்த தசரதனுக்கு வருத்தமா இருக்கு. நான் கிளம்புறேங்கிறேன், நீங்க இவ்வளவு சந்தோஷமா அதை எடுத்துக்கிறீங்களே, இது எனக்கு வருத்தத்தை கொடுக்கறது. ஏன்னா நான் உங்களை இந்நாள் பரியந்தம் நன்னாதான ராஜ்ய பரிபாலனம் பண்ணேன், உங்களுக்கு எந்த ஹானியும் வைக்கலையே, அப்படி இருந்தும் நீங்க ஏன் என் மேல கோபப்படுறீங்க, இங்க மேல இப்படி ஒரு அதிருப்தியை தெரிவிக்கிறேன்னா உடனே அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் சொன்னார், கதன்னுமை தர்மேன பிருத்திவி மனுசாசதி பவந்தோ திருஷ்டிமிச்சந்தி யுவராஜம் மமாத்மஜம். ராமருக்கு ராஜ்யம்னோன்னு இப்படி பண்றேனே, இது எனக்கு வருத்தத்தை கொடுக்கறதுன்னு. உடனே அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் சொல்றா, நீங்க தப்பா நினைச்சுட்டு இருக்கீங்க, உங்க மேல எங்களுக்கு அதிருப்தியே கிடையாது. பகவோன்று கல்யாண குணாஹா புத்திரஸ்ய தந்திதே இச்சாமோஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயான்
யாந்தம் ராமம் சத்ராவிரதானனம். ஏ ராஜன், உங்க மேல எனக்கு அதிருப்தி கிடையாது, உங்க புள்ள மேல உள்ள ஆசைன்னா. ஏன்னா முன்பே சொன்னது போல ஒரு பஸ்ல நிக்கிறதுக்கு இடம் இல்லாம எப்படி அந்த ஊருக்கு கடைசி பஸ், அந்த பஸ்ல ஏறினாதான் உண்டு, இல்லாட்டி அந்த ஊருக்கே போக முடியாது. அப்படிங்கிற காலத்துல நிக்க அந்த பஸ்ஸுடைய கெப்பாசிட்டி 70, ஆனா நிக்கிற ஜனங்களும் 100. இந்த 100 பேரும் போயாகணும், ஆனா ஒரே பஸ், அதை விட்டா வேற பஸ் இல்லை. அந்த சமயத்துல எப்படி அந்த பஸ்ல நிக்க அந்த கட்ட விரல ஊன்றதுக்கு இடம் இருந்தா போறோம்னு ஜனங்கள் தொங்கிட்டும் மேல ஏறிண்டும் முன்ன தொங்கிட்டும் போவாளோ, அது போல உங்களுடைய ராமருடைய உங்க புத்திரனான ராமருடைய தேகத்துல குணங்கள்லாம் ஒட்டின்னு இருக்கு. பகவோன்று கல்யாண குணாகா எல்லாம் ராமரை பிடிச்சிட்டு தொங்குறது. அப்பேற்பட்ட குணவானான ராமன் எங்களை ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறோம். நீங்க போனோங்கிறதுல எங்களுக்கு இஷ்டம் இல்லை. அதற்கு மேல இந்த கொடைக்கு கீழே அந்த சிம்மாசனத்துல ராமர் உட்காரணும் எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. இச்சாமோ ஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேனம கதா யாந்தம் ராமம் சத்ராவிரதானனம். அப்படி எங்களை ஆட்சி பண்ணணும்னு நாங்க நினைக்கிறோம். அதுதான் எங்க எண்ணமே தவிர நீங்க போனோங்கிறது எங்க எண்ணம் கிடையாது. நீங்க தப்பா நினைச்சுட்டு இருக்கீங்க. அப்பேற்பட்ட ராமர், இத்தனை குணகணங்களை உடைய ராமர் எங்களை ஆட்சி பண்ணணுங்கிறார். உடனே கம்பர் சொல்றார், இந்த ஜனங்கள் இப்படி வெளிப்படுத்துறா, எதனால வெளிப்படுத்துறான்னா அவளுடைய பாவம் என்னன்னா, பாவமும் அருந்துயரும் தேவர் பரியும் என்பார். ஒரு ஜனங்கள் ஒரு விதமா சொல்றா, மற்றொரு ஜனங்கள் பூவலயன் இன்று தனி அன்று பொது என்பார். தேவர் பகை உள்ளன இவ்வள்ளல் தோறும் ஏவல் செய்யும் மன்னர் தவம் யாவது கோல்கிறார். அதாவது இந்த கம்பருடைய மனசுல இந்த ராமர் ராஜ்யத்துக்கு வராருன்னு போது ஜனங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, மூன்று விதமான அபிப்பிராயம் என்னன்னா, பாவமும் அருந்துயரும் தேவர் பரியும் என்பார். ஒரு விதமான ஜனங்களுக்கு என்ன தோன்றதுன்னா, இந்த ராமராஜ்யம் வந்ததுன்னா லோகத்துல கெட்ட காரியமே நடக்காதுங்கிற ஒரு எண்ணம், நிர்பயமா நம்ம இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உதிக்கிறது அந்த ஜனங்களுக்கு. எந்த இடத்துலையும் கேடு இருக்காது, தீமைகள் இருக்காது, நல்லதே நடக்குங்கிற ஒரு எண்ணம் இந்த ஜனங்களுக்கு இருக்கு என்பார். மற்றொரு சில ஜனங்களுக்கெல்லாம் என்னன்னா, பூவலயம் என்று தனியன்று பொது என்பார். இந்த ராஜ்யம் ஒரு குடும்பத்துக்கு சொந்தமானது இல்லை, பொதுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்குமா? எல்லாருக்கும் இருக்காம். ராமருக்கு இப்ப ராஜ்யம் கிடைச்சதுன்னா இது அவருடைய குடும்ப சொத்தா இருக்காது. எப்படி இருக்கும்னா, ஒரு எல்லாரும் சர்வாதிகாரமா இருக்காதபடிக்கு ஜனநாயகமா இந்த ஆட்சி நடக்கும். அதனால ராமன் வரணும்னு நாங்க நினைக்கிறோம். இப்படி ஒரு ஜனங்கள். அது மட்டும் இல்ல, தேவர் பகை உள்ளன இவ்வள்ளல் தேரும். தேவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் என்னன்னா, அவர் பிரார்த்தனைக்கு இணங்கதான் இவர் வந்திருக்கார். இப்படி ராமர் அவதாரம் பண்ணா அரக்கர்கள் எல்லாம் வதம் பண்ணுவா, அந்த ராட்சசாலெல்லாம் வதம் பண்ணுவா. அதனால ராமன் ராஜாவாக வரணும்னு அந்த தேவர்கள் ஆசைப்படுறா. அதற்கு மேல அந்த ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமா அந்த ராமன் வரதுல. ஏன்னா, ஏவல் செய்யும் மன்னர் தவம் யாவது கோள். அவர் செங்கோலுக்கு கீழே இந்த 54 தேசத்து ராஜாக்களும் வரணும்னு ஆசைப்படுறாளாம். ஏன்னா அந்த ராமராஜ்யத்துக்கு கீழே நம்ம இருந்து நம்ம ராஜ்யம் நடத்த மாட்டோமான்னு ஏங்கின்னு இருக்கா. அப்படி இருக்கிற காலத்துல இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டோன்னா அவளுக்கு மனசுல இப்படி ஒரு அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கேன்னு அவ சந்தோஷப்படுறாங்கிறார் கம்பர். ஒவ்வொருத்தர் மனசுல ஒவ்வொரு விதமான எண்ணம். அதனால ராமர் ராஜ்யத்துக்கு வரணும்னு ஜனங்கள் அபிப்பிராயப்பட, தர்மஜா சத்யசந்தச்ச சீலவான் அனசூயகா. தர்மம் தெரிஞ்சவர், சத்தியத்துல நடக்கிறவர், சீலவானு அனசூயகா, மற்றவர்களை பார்த்து அசூய கொள்ளாதவர். இந்த குணங்கள்லாம் ராமருக்கு இருக்கு. பிரியவாதீச்ச பூதானாம் சத்தியவாதீச்ச ராகவா. எல்லா ஜீவன்களிடத்திலையும் பிரியமுள்ளவர். பிராணிகளிடத்துல யாராவது ஜீவன் வைப்பானா? பகவான் அதையும் வைக்கிறார், பிராணிகளிடத்துல ஜீவன் உள்ளவர். அப்படி இருக்கிறவர் ஒருத்தர் ராஜாவா வந்தாதான் எல்லா ஜனங்களுக்கும் க்ஷேமம் கிடைக்கும். அதனால அவர் ராஜாவாக வர வேண்டும். அதற்கு மேல ஸ்திரியோ விருத்தா தருண்யஸ்ச சாயம் பிராத சமாஹிதா. அங்க சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே மனஸ்வினா.
நீங்க நினைச்சுருக்கேள் நாங்க கோவிலுக்கு போய் எங்களுடைய குடும்பம் நன்னா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றோம். நீங்க நினைச்சுருக்கேள் நாங்க கார்த்தாலையும் ராத்திரியும் கோவிலுக்கு போறதே எதற்காகன்னா, ஹே பகவானே, அந்த ராஜ குடும்பத்தில் இருக்கக்கூடிய ராமர் நன்னா இருக்கணும். அதை தான் நாங்க டெய்லி கோவிலுக்கு போய் சாயம் பிராத்தகா நாங்க நமஸ்காரம் பண்ணி அதை தான் கேட்கிறோம்.